நாரதா, நீங்கள் இருவரும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் அல்லவா? முருகா, மருகா, உனது மாமனான மாதவனின் அவதாரங்களையும் அதனால் ஏற்படும் மகிமைகளையும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான நெறிமுறைகளையும் எடுத்துச் சொல்ல விரும்பி எனது இந்த நாடகத்தை ஆரம்பித்தேன். நன்றாக கண்டேன், உளம் குளிர்ந்தேன். முருகா, எந்த வினை வந்தாலும் கந்தனக வந்தவனை வணங்கி விட்டால் சோதனையும் வேதனையும் வேட்கொண்டிருக்கும் வேளாளா ஞான பண்டிதா தலை சாய்த்து வணங்குகிறேன், தவறிருப்பின் இணங்குகிறேன். சனீஸ்வரா, தெய்வ திருவிளையாடல்களில் தவறு என்பதே நிகழாது. ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒரு உள்ளர்த்தம் நிச்சயமாக இருக்கும். நாரதர் குறித்த ஞான பழத்திலும் ஓர் அர்த்தம் உள்ளதல்லவா? அந்த அர்த்தம் அறிந்துமா இந்த படத்திற்காக அடம்பிடிக்கிறீர்கள்? அம்மையப்பனுடன் கோபப்பட்டு வந்து இங்கே ஒரு தனியை இடம் பிடித்தாயே. சனீஸ்வரா, அறிவு தெய்வமான எனக்கு அம்மையப்பனை சுற்றி வந்தால் அகிலத்தை சுற்றியதற்கு ஒப்பாகும் எனக்கு தெரியாதா? தெரிந்திருந்தும் ஏன் அப்படி செய்தாய் முருகா? நாரதா, நான் அங்கனம் செய்யவில்லை என்றால் உனது இந்த எண்ணம் ஈடேறிவிட்டார். எல்லோருக்குமே விதி உண்டு, அதிலிருந்து எவரும் தப்ப இயலாது என்ற தத்துவத்தை உணர இயலாது. உனக்கு ஒரு ஆறுபடை வீடு அமைக்கவும் நக்கீர பெருமானால் பாடப்போகும் திருமுருகாற்றுப்படை நூலும் அடியார்கள் பாடப்போகும் கந்தசக்தி விரதமும் இடம்பெற வேண்டுமே என்பதற்காகத்தான் அலங்கார ரூபனாக இருந்த தங்களை ஆண்டியாக்கிறேன். இனி கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடமாக குவடையப்போர் வழிபடச் செய்யுங்கள். அன்பான வேண்டுதல்களுக்கு நான் எப்பொழுதுமே அருள் தருவேன். முருகா, ஞானமாக நீயே இருக்கும்போது ஞான பாத்திற்காக நியாய போராட்டங்கள் நிகழ்த்தியது. முற்றும் கற்றவனானாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை உணர்த்துவதற்காக தான் ஞானமான பழத்திற்கு வேண்டினேன். பன்னிருகை வேளவனே, இந்த அலங்கார ரூபத்தின் மூலம் தாங்கள் உணர்த்தப்படும் உண்மையான அகங்காரம் இல்லாமல் இருப்பது. ஜென்மம் எடுத்தவன் எவன் என்று ஜென்மம் எடுத்தவன் என்று எவனை கூறலாம்? ஜென்மம் எடுத்தவன் என்று எவனை கூறலாம்? எவனுக்கு மறுபிறவி இல்லையோ அவனை மீண்டும் இறப்பில்லாதவர். எதை கொடுப்பது நல்லது? அபயம் கொடுப்பது. ஒரு பயிற்சி கொடுப்பது. எவனுக்கு மறுபிறவி இல்லையோ அவனை மீண்டும் இறப்பில்லாதவர். உத்தமமான விதம் எது? பாத்திரம் அறிந்து இடப்படும் தானம். மரண பயத்தை ஏற்படுத்தாமல் தெய்வ சிந்தனை. எதை கொடுப்பது நல்லது? அபயம் கொடுப்பது. ஐயனுக்கு உண்ண வேண்டிய அவசியம் மோட்சத்திற்கு செல்வதற்காக. ஏற்பது இகழ்ச்சி என்றும் கூறுகிறார்களே. மூர்க்கன், பாவி, கபடன், கீழ்த்தரமானவன், கருவி இவன் இருவரை ஏற்பதை காட்டிலும் இறப்பதை மேல். முருகா, ஒரு சிறு சந்தேகம் கேட்கலாமா? நாரதா, சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். விரைவாக கேள். சிருஷ்டிகளை நாம் அழிக்கலாமா? சிருஷ்டிகளை படைப்பது பிரம்மன், காப்பது விஷ்ணு, அழிப்பது மகேஸ்வரன். அப்படி இருக்கையில் சிருஷ்டிகளை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? உலகம் பெருக்கத்தில் கொண்டாடுகிறதே. கடல் மீது வீடு கட்டலாமா, வான் மீது வீடு கட்டலாமா என்று கருதப்படுகிறதே. அதற்காகத்தான். அதுவும் ஈசனது செயல்தான். அவரது விருப்பப்படிதான் அனைத்துமே நடைபெறுகிறது. இதன் முடிவு பிரளயம், கலியுகம் முடியும் நேரம். அதுவே ஈசனின் ஊழின் காலம். பன்னிருகை வேணவா, ஞான பண்டிதா, உல்லாச நிராகுல யோக வித்தக சல்லாப வினோதனை எல்லாம் அறிந்த எழிலின் எழிலே இப்பொழுதே என்னை ஆட்கொள்ள வேண்டியது. சனீஸ்வரா, சுவாமி, எக்காரியத்தை துவங்குவதாக இருப்பினும் எனது அண்ணன் விநாயகனை தொழாது ஆரம்பிக்கலாமா? அது மட்டுமின்றி அனைவரையும் பிடித்த நீ ஆணைமுகனை பிடிக்காது இருக்கலாமா? ஆகையால் அவரை பிடித்து வா, அனைத்து விஷயங்களும் ஆனந்தமாக நடக்கும். இப்பொழுதே ஆவணை செய்கிறேன், உடனே செல்கிறேன். வருகிறேன். முருகா, என்னதான் இருந்தாலும் நீ சிறு பிள்ளை, அது விளையாட்டு பிள்ளை என்பதை காட்டிவிட்டாய். பலம் கிடைக்கவில்லை என்பதற்காக விநாயகரையே பழித்துக் கொள்ள விநாயகர் பெருமானையே பழித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டாயா?
அகில ரீதியில் ஆட்சிக்கு வருபவர்கள் தான் அப்படி செய்வார்கள். ஆரம்பமான நீமா இப்படி செய்தாய். பழி தீர்த்துக் கொள்வது எனது பண்பல்ல. பின் எதற்காக சனீஸ்வரனை விநாயக பெருமானிடம் அனுப்பினார்? விதி வலிமையானதா, விநாயக பெருமான் வலிமையானதா என்ற போட்டியை வெற்றி யாருக்கு என்று பார்க்க